கல்யாண வீட்டுக்கு போய் எப்பயாச்சும் நீங்கள் சாவை பற்றி நினச்சிருக்கீங்களா? கல்யாண வீட்டுக்கு போய் நினைங்க. ஆசீர்வாதம் போடுகின்ற பொழுது நெல்லையும் பூவையும் சேர்த்து ஆசீர்வாதம் போடுவாங்க. என்ன சார் தப்பாக சொல்கிறீங்க? எங்கள் கல்யாணத்தில் நாங்கள் அரிசி தான் போடுறோம், நீங்கள் என்ன நெல் போடுறீங்க என்று நீங்கள் நினைக்கலாம். நெல்லும் பூவையும் போடுவது தான் நமது பழைய மரபு. அது சொல்ல வரேன். பழைய இலக்கியங்கள் எல்லாம் நெல் தான் இருக்கும். நெல் உழைப்பினுடைய குறியீடு. மல்லிகைக்கு அந்த அளவு மரியாதை கிடையாது நம்ம பழந்தமிழ் இலக்கியங்களில், பண்பாடுகளில். முல்லைப்பூ தான் கற்பினுடைய அடையாளம், அது தூய்மையினுடைய அடையாளம். ஆகவே உழைப்பினுடைய அடையாளம், கற்பினுடைய தூய்மையினுடைய அடையாளம், ஆணினுடைய அடையாளம், பெண்ணினுடைய அடையாளம். இது ரெண்டும் சேர்த்து ஒன்றாக வாழ்த்துதல். அது எல்லா நாட்களிலும் நெல் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அரிசி எல்லா நாள்லையும் கிடைக்கும். அரிசி, மாணவர்களை தெரிந்து கொள்ளுங்கள், அரிசி அமங்கல பொருள், அது மங்கலம் கிடையாது. ஏன் சார் அமங்கலம்? அது ஒத்தையா இருக்கிறது. நெல் தான் உமையோட இருக்கிறது. நீ பிரிஞ்சிட்டு அமங்கலாம். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் நெல்லை வச்சா. நாம என்ன பண்ணிட்டோம்? அரிசி தான் இருக்கு, நெல்லை ஆக்கிட்டோம். கவனிச்சிங்களா? மஞ்சளை பூசி, மஞ்சள் பாவனை தானே. சரி, ஏதோ போட்டு ஆசீர்வாதம் பண்றோம், அதை விடுங்க. வாய்க்கரிசி எந்த நேரத்தில் இருக்கிறது? வெறும் அரிசியா தான் இருக்கும். இன்னொன்னு பாருங்க, திருமண சடங்குகள் எல்லாருமே சம்பந்தியா கூட சேர்ந்து செய்யணும். வெத்தலை வாக்கு மாத்தீங்கம்மா, அங்க மாத்தீங்க. அவர் பாத பூஜை பண்றாரா, இவர் பாத பூஜை பண்ணீங்க. அவர் மாலை போட்டுக்கிறாரா, இவர் மாலை, எல்லாம் இருக்கான். சம்பந்தியா கூட சேர்ந்து செய்யணும். சாவு சடங்கு பங்காளி மட்டும்தான் செய்வான், சம்பந்திக்கு எந்த வேலையும் கிடையாது. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. இந்த எல்லா சடங்குகளுக்கும் அடிப்படை இந்த ஒத்தையார் அட்டையாக வைத்துக் கொண்டுதான் அவங்க சடங்குகளை நமது முன்னோர்கள் நிர்மாணித்து இருக்கிறார்கள். தாலி கட்டுவது தமிழர் மரபா சார்? அது ஒண்ணு இருக்குல்ல. ஆரிய மரபுல தாலி கட்டுற மரபு இல்லை. இப்போ வட இந்தியா மரபுல என்ன கட்டுறாங்க? அவங்க தாலி கட்டுற மரபு இல்லை. அங்க சப்தபதி மனைவனுடைய காலை வைத்துக் கொண்டு 7 தப்படி நடந்து போகணும், மந்திரம் சொல்லுவாங்க. அது சப்தபதினு பேரு. அந்த சப்தபதி நடந்து முடிச்சுன்னா கல்யாணம் முடிச்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முதல்ல நிறுத்தணும் கல்யாணம் நிறுத்தம் இருந்தா. ஏதோ ஒரு இனக்குழுக்குள்ள ஒரு அடையாளமாக இருந்திருக்கலாம். அது வளர்ந்து 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 பெரிய லெவலா இன்னைக்கு தாலி கட்டுதல் தமிழர் மரபாக மாறி போயிருந்திருக்கலாம். ஆகவே பண்டைய இலக்கியத்தில் சொல்லலைன்னா அந்த மரபுக்கு முக்கியத்துவம் இல்லாத மரபாக இருந்திருக்கும்.